தென் மாவட்டங்களில் பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் அமைப்பிற்கு பொதுமக்கள் அதிக அளவில் நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றனர். பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக அன்பு பாலம் அமைப்பு மூலம் நியூஸ்7 தமிழ் களப்பணி ஆற்றி வருகிறது. உணவுப் பொருட்கள் உட்பட நிவாரணப் பொருட்கள் வழங்கியும் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்டும் நியூஸ்7 தமிழ் தொடர்ந்து சேவை செய்து வருகிறது. தென் தமிழகத்திற்கு உதவுவோம் என்ற தலைப்பில் பொதுமக்களிடமிருந்து நிவாரணப் பொருட்களை சேகரித்து பாதிக்கப்பட்ட மக்களிடம் வழங்கி வருகிறது. இந்நிலையில் நியூஸ்7 தமிழ் அலுவலகத்திற்கு தனது மனைவியுடன் வருகை தந்த நெல்லை ராம்நகரை சேர்ந்த தமிழ்வாசல் நிர்வாக இயக்குனர் பாரதி சங்கர் 50 குடும்பங்களுக்கு தேவையான 25,000 ரூபாய் மதிப்புள்ள மளிகை பொருட்களை வழங்கினார். உலக தமிழ்வாசல் நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த பெரும் இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம மனம் பதபதிக்கும் அளவுக்கு பெரும் வெள்ளம், காட்டாற்று வெள்ளம், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யாருக்கும் உணவின்றி தண்ணீரின்றி தவித்துக் கொண்டிருந்த போது தொலைக்காட்சியில் நான் நியூஸ்7 சேனலின் அன்பு பாலம் அர்ப்பணிப்பை பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு சேனல் மக்களுக்காக இப்படி உழைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அப்போ நான் ஏதாவது செய்யணும்னு நான் நினைக்கும் போது ஒரு கை ஓசை எழுப்புவதில்லை, இருகை ஓசை எழுப்பும். பல கைகள் சேர்ந்தால்தான் அது பெரிய ஓசையாக இருக்கும் என்ற நோக்கில் அன்பு பாலத்தை தொடர்பு கொண்டேன். அவர்கள் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள், நாங்கள் கொடுக்க வேண்டிய இடங்களுக்கு கொடுத்துக் கொள்கிறோம் என்று அன்போடும் பரிவோடும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் அவங்க இதில் அந்த கைண்ட்னஸ் இருந்தது. இதேபோல நியூஸ்7 தமிழ் அலுவலகத்திற்கு வருகை தந்த கோவையை சேர்ந்த பரணிக்குமார், செல்வராஜ், சந்திரமதி, ரித்விக், சூர்யா ஆகியோர் 10,000 ரூபாய் மதிப்புள்ள அரிசி, தண்ணீர் பாட்டில்கள் உள்ளிட்டவற்றை நிவாரண உதவியாக வழங்கினர்.